கேட்டுட்டே இருந்தீங்க. பார்க்கும்போது நிறைய பேர் ஹைட் அண்ட் சீக்கு கேட்டுருந்தீங்க. ஸோ ஹைட் அண்ட் சீக்கு கேட்குறீங்க, லாங்குவேஜ் கேட்குறீங்க. ஸோ ரெண்டு இது கமெண்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஹைட் அண்ட் சீக்கில் மொத்தம் 5 லெவல் இருக்கும். 5 ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணுங்க, ஜெயிக்க முடியுதுன்னு பாருங்க. இதில் நான் ஒரு 3 லெவல் பண்ணியிருப்பேன். அது பண்ணுறதுக்கு எனக்கு 6 நார்மல் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. ஒரு 5000 லைக்ஸ் மேலே போனீங்கன்னு வச்சுக்கலாம், பாட்டு கூட ரெடி பண்ணுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த ஒரு ஏலியன் டெஸ்ட் தான் தப்பிக்க போறீங்க. இதில் வந்து ஒரு 12 நம்பர் இருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 வரைக்கும் தான் 1 2 3 சூஸ் பண்ணீங்களா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, எவ்வளோ வந்துட்டான் அந்த டைனோசர்காரன், ரெண்டாவது ஏலியன்காரன். ஃபர்ஸ்ட் எத்தனை ஒன்றா நம்பர் தான் போட்டு தருப்போம், ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கான். ஸோ அடுத்து 5, அடுத்து 3, ஏன்னா அவனும் பக்கத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, அவனும் பக்கத்தில் தான் இருக்கான். இதுக்கப்புறம் யார் சேவ் பண்ணுறது சுத்தமாகவே இருக்கும்போது காலி 9 காலி. 8 நம்பர் இருக்கான்பா. நம்பர் தப்பிச்சிட்டான். நம்பர் தப்பிச்சிட்டான். காலி ஓகே, 7 அளவுக்கு தப்பியது பழகுது. காலி 4 காலி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 8 தான் வின்னர். நீங்கள் சூஸ் பண்ணீங்களா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லெவல் வந்து இந்த சைக்கோ பாட்டிக்கிட்ட தான் நீங்கள் சாகாம தப்பிக்கணும். இதில் வந்து நான் டைமர் வேறு வச்சிருக்கேன். ஸோ சருன்னு முடிஞ்சிடும், 30 செகண்ட்ஸ் தான். ஏதோ நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1லேருந்து 3 வரைக்கும்ன்றேன். 1 2 3 சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ விளாடுமா? ஓகே, பாட்டி இவ்வளோ வந்துடுச்சு. எடுத்தோன்னே 7 நம்பர் தான், ஏன்னா அவன் தான் வெளியிலே இருக்கான். ஸோ அடுத்து 6 டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஷோபெல்லாம் உட்காந்துக்கிட்டு. அடுத்து 3 2 ஒரு 2 நம்பர் பார்த்துட்டு போகிறான். பார்த்துட்டு எதை பண்ணுறான் பாவன். 1 நம்பர் காலி. ஐயோ, கத்தனோன்னு எல்லாம் வெளில வந்துட்டாருப்பா. யாரும் இல்லை. 4 நம்பர் தப்பிச்சிட்டான். 4 நம்பர் எங்கடா ஓடுறான்? ஓ, தப்பிச்சோட பாரு. 5 காலி. ஐயோ, ஏண்டா எல்லாம் பேரை கேங்க ஓட சரிக்கா டப் டப் டப்னு போட்டான் பாரு எல்லாரையும். ஓகே, சரி யாருன்னு பார்த்தா 2 நம்பர் கப்பு இருக்கான். லெவல் 3 வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ரெடி பண்ணேன். இதில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 வரைக்கும் என்றேன். ஓகேவா, 1 2 3 சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நன்னு உள்ள வந்துட்டாங்க. எடுத்தோடனே வந்து 4 நம்பர் தான் போட போறாங்க, ஏன்னா அவன் வந்து ஹாலில் இருக்கான். 4 நம்பர் காலி. அவளை சவுண்டு கேட்டு எல்லாம் விட்டாங்க. 2 3 5 போயிட்டு என்ன பண்றாங்க? ஆயுதம் எடுத்துறாங்க. 1 நம்பர் பாத்ரூம் போது காசு சத்திட்டான். ஒன்று செஞ்சுட்டாங்கப்பா. ஓகே, 2 வேகமாக ஓடுது. 3 அடுத்த நம்பரும் 1 நம்பரும் எல்லாம் கட்டேன். வெள்ளை ஐடியா ஆயுதம் இருக்கு. வண்டியில் டப்புன்னு போட போறாங்க நினைக்கிறேன். வளைச்சிட்டாங்க. அவ்வளோதான், கதம் காலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் மட்டும் தான் தோத்துட்டான். மற்ற எல்லாம் ஜெயிச்சிங்க. இது எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததா? வேறு லெவலு. ஸோ மறக்காம லைக் மட்டும் போட்டு விடுங்க பிடிச்சிருந்தேன்னா. ஓகே, லெவல் 4ல் யார் கண்டுபிடிக்க போறாங்கன்னா விராட் கோலி தான் கண்டுபிடிக்க போறாரு. ஒளிஞ்சிருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், MS தோனி இருக்காரு, ஐஷோ ஸ்பீடு, சல்லுபாய், அதுக்கப்புறம் CR7, டோரேமான், மெஸ்ஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனித் குமார், ராஜ்குமாரா என்னமோ தெரியல ஒரு பேர். ஸோ இவங்களாம் ஒழிச்சிக்க போகிறாங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. இதில் யாராவது சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, விராட் கோலி வராரு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, MS தோனி கிட்ட தான் போறாரு. இல்லை, டோரேமான் சவுண்ட் போட்டான். எனிவே டோரு தப்பிச்சு போயிட்டான்ப்பா. மெஸ்ஸி பார்த்துட்டாரு. ஐயோ, ஸ்னேக்குள்ள விட்டான். சவுண்டு போட்டான். எல்லாருமே சவுண்டு போடுறீங்க. சல்லுபாய் என்னடா சல்லுபாய் அடிக்காம சவுண்டு சண்டையா? வேகமாக இருக்குது. ஐஷோ ஸ்பீட் காலி. சல்லுபாய் அடிக்க முடியுமா? அடிக்க முடியல பாருங்க. அடிச்சு தட்டி விட்டாரு விராட் கோலியை. காலி ஊசு விட்டான் பால் பாட்டு. சார் MS தோனி ஆளால பலதே எனிவே வேக போதெல்லாம் இருக்குதாங்க. ஏதோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேர் ஜெயிச்சாங்க. இதுல நீங்க ஜெயிச்சீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, இதையும் லெவல் 5ல நீங்க யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்? என் தங்கச்சி கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நம்புறேன். 1 நிமிஷம் டைம் வச்சிருக்கேன். இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்றது பாப்போமா? நான் 3 வரைக்கும் ஏதோ நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ விளையாடுவோமா? ஓகே, உள்ள வந்துட்டா ரச்சிசி கதை திறந்துக்கிட்டா. ஓகே, 6 நம்பர் என்னடா கதை இருக்கான்னு வந்து பாக்குறாங்க. 6 நம்பர் போட்டு தள்ளிட்டான்ப்பா. பாக்குறா எங்க இருக்க ஆளுன்ட்டு. 1 நம்பர் காலி. 1 நம்பர் குச்சி ஓடுறான். லேப்டாப் பத்தி கேட்டான். 3 5 ஒன்னா இருந்தாங்க. ஐயோ, 2 பேரும் காலி. 8 நம்பர் சவுண்ட் கேட்டு ஓடி போய் என்ன குடுன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் வந்து பாத்துட்டதுனால 8 2 அதுக்கப்புறம் வந்து 4 நம்பர் எல்லாம் போறேன். எல்லாரையும் ஒன்று சேர்த்து டீம் டிஸ்கஷன் நம்ம எப்படி அவளை போட்டு தாக்குறோன்ட்டு. ஸோ அப்புறம் வந்து எல்லாரும் ஒரு ஆயுதம் எடுத்துக்கிட்டு யாரை என்னங்கன்னா 2 பேர்கிட்ட ஆயுதம் இருக்காங்க. குடுன்னு வர்றோம் போட்டு தாக்குறது. வச்சிடுறோம். 4 நம்பர் போட்டு பார்த்துட்டோம். அதுக்கே தக்கச்சு போயிடுச்சு. 2 நம்பர் ஒழிச்சுட்டு இருக்கான். 2 பேரும் காலி. இப்போ வந்து 3 பேர் தான். யார் தப்பிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஓகேவா, நானும் கிட்ட வரேன். 2 பேரும் நான் காலி ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 8 நம்பர் கிட்ட போயிட்டேன். 8 நம்பர் காலி. ஸோ
யார் ஜெயிச்சாலும் பாத்தீங்கன்னா 7 நம்பர் தான். நீங்க சூஸ் பண்ணீங்களா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தலப்பா ரீசன் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. பாட்டு வேணும் மறுபடியும் ஒரு 10 லைக், அதாவது 5000 லைக்ஸ் போதும். என்ன காதிச்சி பார்த்துட்டு ஏன்டா